நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும், நாங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்டரை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 5000 நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்பை நமக்கு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யுஸ்குலா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் ஆல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், அப்படி இப்படின்னு வேகமாக ஓடி ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம். எவ்வளவு தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் மேலே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த 7 விதிகளை கடைபிடிச்சா நீங்கள் உங்களுடைய தொழிலில் வெற்றி பெறலாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னம்பிக்கை. நாம் மற்றவங்க மீது வைக்கக்கூடியது நம்பிக்கை, நாம் நம்ம மீது வைக்கிறது தன்னம்பிக்கை. வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தா வெற்றிக்கு முதல் மூலதனமாக இருக்கக்கூடியது அவர்களுடைய தன்னம்பிக்கை தான். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தோற்று போடுவோமா, வெற்றி பெற முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா, இப்படி எதிர்மறையான எண்ணங்களை நினச்சிட்டு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எனவே வாழ்க்கையில் நாம் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் பயப்படாமல் என்னால் செய்ய முடியும், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யக்கூடிய தொழில் மீது முழு நம்பிக்கை செலுத்தி செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும், அதுதான் வாழ்வின் ரகசியம். நான் அனாதையாக விடுதியில் இருந்த போதும், உணவுக்காக தெருக்களில் சுற்றி திரிந்த போதும் என்னை நான் உலகின் மிகச்சிறந்த நடிகனாகவே எண்ணிக்கொள்வேன் அப்படின்ட்டு சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காரு. அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாகவே இன்று அவர் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். எனவே நாம் நம் மீது முழு நம்பிக்கை கொண்டு எந்த செயல் செய்தாலும் வெற்றி பெறலாம். 2வது, தகவல்களை சேகரித்தல். தகவல் சேகரித்தல் என்பது நாம் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னாடி அந்த தொழிலை இப்போ யாராவது செய்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை அந்த தொழில் செய்ய என்னென்ன தேவைப்படுது, அது மட்டும் அல்லாது இந்த தொழில் செஞ்சால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறதா, இது போன்ற அனைத்து தகவல்களையும் சேகரித்த பின்பு தான் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும். அப்படி அனைத்து தகவலையும் தெரிந்த பின் தொழில் தொடங்கினால் மட்டுமே நம்முடைய தொழிலில் முழு வெற்றி பெற முடியும். 3வது முறையான திட்டமிடல். இலக்கு இல்லாதனுடைய வாழ்க்கை காட்டில் அடித்துச் செல்லப்படும் படகு போன்றது என்பார்கள். வாழ்க்கைக்கு எப்படி இலக்கு அவசியமோ அப்படி நம்ம செய்யக்கூடிய தொழில்களுக்கும் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடணும். நம்மால் சமாளிக்க முடிகின்ற காலம், காரணம், சூழல் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இலக்கினை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை அலசி ஆராயணும், மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்கிற மனப்பான்மை இல்லாமல் ஆபத்துகளை எதிர்கொள்ள தயாரான மனப்பான்மை இருக்க வேண்டும். அடுத்து 4வது, விடாமுயற்சி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி செய்து உழைத்து கொண்டே இருந்தால் செல்வம் பெருகும். முயற்சி ஒன்றுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் வறுமை வாசலில் நிற்கும் என்கிறார் வள்ளுவர். விடாமுயற்சி வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. உண்மையை சொன்னப்போனால் வெற்றிக்கும் ஒரு தோல்விக்கும் உள்ள வித்தியாசம்தான் விடாமுயற்சி. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பது நம் முன்னோர்களுடைய பழமொழி. அதுபோலத்தான் நாம் செய்கிற தொழிலில் தோல்வி அடைஞ்சால் கூட மனம் தளராமல் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் போராட வேண்டும். அப்போதுதான் இறுதியில் வெற்றி கிடைக்கும். நாம் தொழிலில் வெற்றி பெற விடாமல் முயற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். 5, தரத்திற்கான முனைப்பு. தரத்திற்கான முனைப்பு என்பது நாம் ஒரு தொழில் செய்து ஏதேனும் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோன்னா
அந்த பொருள் நல்ல தரத்துடன் மக்களுக்கு பயன்படும் வகையில் எந்த விளைவும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும். தனது பொருளை மற்ற போட்டியாளர்களின் பொருளுடன் ஒப்பிட்டு பார்த்து தரத்தை உயர்த்த வேண்டும். 6. பிரச்சனைக்கான தீர்வு. நாம் எவ்வளவுதான் முறையான தகவலை சேகரித்து திட்டமிட்டு நம்முடைய தொழிலை செய்து வந்தாலும் சில நேரங்களில் நம்ம தோற்று விடுவோம். அப்படி தோற்று போகிற நேரத்தில் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சு நம்ம மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் நம்முடைய தொழிலில் நாம் முழு வெற்றி கொள்ள முடியும். 7. ஊழியர்களுடைய நலனின் அக்கறை. நாம் எவ்வளவுதான் தன்னம்பிக்கையுடன் தகவலை சேகரித்து முறையான திட்டமுடன் நமது தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருமாயின் அது தோல்வியடையும். எனவே எப்பயுமே மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதாக நம்முடைய தொழில் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படி ஏறு. என்றும் அன்புடன் உங்கள் ரவி.